வணக்கம் நண்பர்களே. பல வருடங்களுக்கு முன்பு தொலைபேசியை பயன்படுத்தவே தடுமாறிய மக்களின் கைகளில் இன்று ஆண்ட்ராய்டு போன்கள் எப்படி வெகு சாதாரணமாக புழங்குகிறதோ அதே போன்று அன்று பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் போன்றவையெல்லாம் சூதாட்டம் என்றும் இது நமக்கு சரிப்பட்டு வராது என்றும் ஒதுங்கியவர்கள் இன்று இந்த முதலீட்டு திட்டங்களின் பக்கமாக கவனத்தை திருப்பியிருக்கிறார்கள். இந்த முதலீட்டு திட்டங்களின் வெளிப்படைத்தன்மை, அதன் லாபகரமான செயல்பாடுகள் மற்றும் அவை தரும் சிறந்த வருமானம் பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் பரவலாக அறிந்து கொண்டு முதலீட்டை அதிகரிக்கும் மக்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. இத்தகைய முதலீட்டின் போது நம்மை அறியாமல் நாம் சில தவறுகளை செய்து விடுகிறோம். அத்தகைய தவறுகள் என்னென்ன, அந்த தவறுகளை செய்யாமல் இருப்பது எப்படி என்பதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். நாமினியை குறிப்பிட தவறுதல். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை புதிதாக தொடங்கும் போது நமது பான் கார்டு என்னும் வங்கி எண்ணும் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு நாமினியை நியமனம் செய்ய வேண்டியதும். ஆனால் இன்றைக்கு சில முதலீட்டாளர்கள் இன்று போலவே நாளையும் இருக்கும் என்ற எண்ணத்தில் அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்வதில்லை என்பது பெரிய கவலைக்குரியதாகும். பொதுவாக முதலீடு என்பதே நீண்ட காலத்தில் ஒரு நல்ல வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவதுதான். முதலீட்டை மேற்கொள்ளும் நபருக்கு ஒருவேளை ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவரது முதலீட்டை கவனித்துக் கொள்ள அல்லது இன்னொருவர் பெயருக்கு எளிதாக மாற்றிக்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாமினி ஒருவரை நியமித்திருப்பது அவசியம். நாமினியாக நீங்கள் பரிசீலிக்கும் நபர் உங்கள் துணை, குழந்தைகள், மற்றொரு குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பர், நீங்கள் விரும்பும் வேறு எந்த நபராகவும் இருக்கலாம். தேவையெனில் எதிர்காலத்தில் உங்கள் நாமினியை நீங்கள் மாற்றிக்கொள்ளவும் ரத்து செய்யவும் வழிவகைகள் உண்டு. எனவே நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. இதுவரை மேற்கொண்ட திட்டங்களில் நாமினியை குறிப்பிட தவறி இருந்தால் இன்றே திருத்திக் கொள்ளுங்கள். அதிக திட்டங்களில் முதலீடு செய்தல். சில முதலீட்டாளர்கள் பரவலாக்கம்தான் முதலீட்டை பெருக்க உதவும் எனும் கருத்தை தவறுதலாக புரிந்து கொண்டு அதிகமான திட்டங்களில் முதலீடு செய்திருப்பார்கள். இது ஆரம்பத்தில் சுலபமாகவும் புத்திசாலித்தனமாகவும் தெரியக்கூடும். ஆனால் பின்னாளில் போர்ட்போலியோவை கண்காணிக்கும் போது சிரமமாகவும் மற்றும் பங்குச்சந்தையின் சரிவு போன்ற சமயங்களில் அல்லது நாம் முதலீடு செய்திருக்கும் திட்டத்தின் மதிப்பானது குறையும் காலங்களில் அவற்றை சராசரி செய்வதற்கு அல்லது மறு முதலீடு செய்வதற்கு பணம் தேவைப்படும் போது பெரும் நெருக்கடியையும் மன உளைச்சலையும் முதலீட்டாளர்களுக்கு ஏற்படுத்தும். எனவே 3 திட்டங்களில் முதலீடு செய்தால் போதும். 5 திட்டங்களை தேர்வு செய்து முதலீடு செய்வது ஓரளவு கையாளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கும் அதிகமான நிதி திட்டங்களில் முதலீடு செய்வது சரியான பரவலாக்கமாக இருக்காது. கடந்த கால வருமானத்தை எதிர்பார்த்து முதலீட்டை தொடங்குதல். ஒரு சிலர் கடந்த காலத்தில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டமானது குறுகிய நாட்களில் நல்ல வருமானத்தை கொடுத்திருந்தால் உடனே அதே அளவு வருமானத்தை குறுகிய காலத்தில் எதிர்பார்த்து அந்த திட்டத்தில் முதலீடு செய்ய துணிவார்கள். ஆனால் அது தவறான முடிவாகும். கடந்த கால வருமானத்தை மட்டுமே முக்கிய காரணியாக கொண்டு முதலீடு செய்யும் போது நம் முந்தைய முதலீடை பாதிக்கும் அளவுக்கு பல தவறுகள் நடக்க வாய்ப்பிருக்கிறது. எப்படி என்றால், அதிக வருமானத்திற்கு ஆசைப்பட்டு நாம் ஏற்கனவே முதலீடு செய்திருக்கும் பல நல்ல திட்டங்களை கூட விற்க தோன்றும். அதை விற்றுவிட்டு வருமானம் அதிகம் தந்த திட்டங்கள் என்று அவ்வப்போது லைம்லைட்டில் வரும் பல்வேறு திட்டங்களை துரத்த ஆரம்பிப்போம். இப்படியே விற்று வாங்கி விற்பது தொடர்ந்தால் நாளடைவில் நீண்ட கால முதலீட்டின் பயனையும் கூட்டு வட்டியின் பலனையும் அடைய முடியாமலேயே போய்விடும். இதனால் நாம் முதலீடு செய்த பணமும் காத்திருந்த காலமும் தான் விரயமாகும். ஆதலால் கடந்த கால செயல்திறனை ஒரு அளவீடாக வைத்து முதலீட்டை தொடங்கலாமே தவிர கடந்த கால வருமானத்தை எதிர்பார்த்து முதலீட்டை ஆரம்பித்தல் என்பது சரியான முதலீட்டு அணுகுமுறை அல்ல. எனவே முதலீட்டாளர்கள் எப்போதும் தாங்கள் அடைய விரும்பும் இலக்குகளின் அடிப்படையில் தான் திட்டங்களை தேர்வு செய்ய வேண்டும். குறுகிய கால இலக்குகளுக்காக SIP முறையில் முதலீட்டை தொடங்குதல். சிலர் தங்கள் குறுகிய கால இலக்கினை அடைவதற்காக மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி திட்டங்களில் SIP முறையில் முதலீட்டை தொடங்குவார்கள். அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய SIP முதலீட்டை பற்றிய ரகசியம் என்னவென்றால், சந்தையின் ஏற்ற இறக்கத்தின் அதிகபட்ச ஆதாயத்தை அடைவதற்கு முறையான முதலீட்டு திட்டம் எனப்படும் SIP முறையிலான தொடர்ச்சியான முதலீட்டிற்கு நீண்ட கால அளவு தேவை என்பதே. அதாவது நீண்ட காலத்தில் அபாயங்களை குறைப்பதன் மூலம் அதிக வருமானத்தை சம்பாதிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு உத்திதான் SIP முறையிலான முதலீடு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவை குறுகிய காலத்திலேயே நல்ல வருமானத்தை எட்ட வேண்டும் என்ற வீண் எதிர்பார்ப்பு இல்லாமல் SIP முறையிலான முதலீட்டை தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கும் முதலீட்டை நம் நீண்ட கால இலக்கின் எல்லையை அடையும் வரை தொடர வேண்டும். அதுதான் வெற்றிகரமான முதலீடாகும். எந்த நேரத்திலும் குறுகிய கால தேவைகளை ஈடு செய்ய ஈக்விட்டி திட்டங்கள் ஒருபோதும் உகந்ததல்ல என்பது நீண்ட அனுபவமுள்ள ஃபண்ட் மேனேஜர்களின் ஒருமித்த கருத்தாகும். எல்லா திட்டங்களிலும் டிவிடெண்ட் ஆப்ஷன்.
பல முதலீட்டாளர்கள் தாம் முதலீடு செய்யும் அனைத்து ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களிலும் டிவிடெண்ட் ஆப்ஷனை தேர்வு செய்யவே விரும்புகின்றனர். அதற்கு காரணமாக அவர்கள் கூறுவதெல்லாம் இந்த வகை முதலீட்டின் மூலம் கிடைக்கும் டிவிடெண்ட் தொகையானது தங்களின் செலவினங்களை நிர்வகிக்க உதவுகிறது என்பதுதான். பொதுவாக டிவிடெண்ட் ஆப்ஷனை விரும்பும் முதலீட்டாளர்கள் தாங்கள் பெறும் டிவிடெண்ட் ஆனது அந்த முதலீட்டு திட்டங்கள் தரும் வெகுமதியோ ஊக்கத்தொகையோ அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெறப்படும் டிவிடெண்ட் தொகையானது தாங்கள் வைத்திருக்கும் யூனிட்டுகள் பெற்றுத்தந்த லாபத்திலிருந்து மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்பதை அறிய வேண்டும். அப்படி அந்த யூனிட்டுகள் பெற்றுத்தரும் லாபத்தை டிவிடெண்ட் எனும் பெயரில் எடுத்துக்கொண்டே வந்தால் நாம் வைத்திருக்கும் யூனிட்டுகளின் நாளைய கூட்டு நன்மை இழக்கப்படுவதுடன் நம் முதலீட்டு கூட்டு வட்டியை முற்றிலும் பெறவிடாமல் நாமே தடுக்கிறோம் என்பதே உண்மை. மேலும் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் டிவிடெண்ட் ஆப்ஷனை தேர்வு செய்திருந்தால் நிச்சயமாக தேவையற்ற வரிகளை ஒவ்வொரு முறையும் அதிகம் செலுத்துவீர்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆதலால் திட்டங்களை தேர்வு செய்யும் போது அதை பற்றி தெளிந்து அதன் பயன்களை தெரிந்து தேர்வு செய்ய பழக வேண்டும். எந்த ஒரு முதலீட்டு திட்டத்தையும் கண்மூடித்தனமாக தொடங்கவோ தொடரவோ கூடாது என்பதையும் மறக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லிடுங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.